டேரக்டர்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா ரஞ்சித் அண்ணா கிட்ட கற்றுக்கலாம். படம் வேற லெவல் ஜி. கண்டிப்பாக அந்த படத்தை வந்து ஆஸ்கார் விருது கிடைக்கும் ஜி. ரஞ்சித் அண்ணா செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆர்ட் டைரக்டர் எல்லாம் பக்கா ஒர்க் பண்ணிருக்காங்க. பசுபதி செம்ம நடிப்பு, ரொம்ப மெனக்கட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிஜிஎம் அண்ட் மியூசிக் ஆர் ஆசம், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. மியூசிக்கெல்லாம் அந்த ஃபேமிலிக்கான ஒரு மியூசிக், விக்ரமுக்கான ஒரு மியூசிக் அதெல்லாம் கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க மூவி. பார்வதி நாயரோட எமோஷனல் கேரக்டர் வந்து அசுரன் படத்தில் மஞ்சு வாரியர் ஒரு பண்ணியிருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணதுனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. விக்ரம் பற்றி நம்ம சொல்ல தேவையா? விக்ரம் யார்? விக்ரம் வந்து ஒரு உச்சகட்டம். விக்ரம் வேற லெவல் ஜி. அவரோட காஸ்டியூம் சரி, அவர் ஆக்டிங் சரி செம்ம பண்ணியிருக்காரு. சூப்பர் ஜி. படம் செம்ம லெவல், வேற லெவல் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் விக்ரம் சார், சூப்பராக நடிச்சிருக்காரு சார். பயங்கரமாக இருக்குது படம். மியூசிக்கில் வேறு லெவலில் இருக்குது. படம் வந்து ஹிஸ்டாரிக்கல் அண்ட் மித் பேஸ்ட் இருக்குது. படம் நல்லா, பட் பிக்சரைசேஷன் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. பட் ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் இருக்குது. அவ்வளோ சன்லைட்டில், அவ்வளோ ஓப்பன் இதில் இவ்வளோ லேடிஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேஸில் தான் இருக்குது. நான் வந்து தங்கலான்ல டேட்டோ ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ரஞ்சித் அண்ணா கூட ஒர்க் பண்ணது வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நாங்கள் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணதுக்கும் நான் படமாக வந்து பார்க்குறதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் எனக்கு தெரியுது. அதை தாண்டி வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டோம். நான் இல்லை, செட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண படம் இன்னைக்கு தேட்டருக்கு வரும்போது அது வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது. அது எப்படி தெரியல, சந்தோஷத்தை அடக்க முடியல. அந்த அளவுக்கு இப்போ கூட ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு படம். கோல்டு வந்து ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு, கோல்டுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதை படமாக ஆக்கியிருக்காங்க. விக்ரம் சார்லாம் எனக்கு பேர்லாம் வச்சுருக்காரு. விக்ரம் சார் லட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். ஆனால் வந்து அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா என் கையை பிடிச்சி தான் நடப்பார். நானும் அந்த ஊர் மக்களில் ஒருத்தனா ஆகிட்டேன். அங்கே பேசும்போது அங்கே என்ன எப்படிங்கிற வண்டியா அந்த மாதிரி தான் நாங்கள் ஸ்பாட்லேயுமே பேசுவோம். அது படத்தில் பார்க்கும்போது அந்த திரும்பி அந்த 118 நாள் கழித்து நீங்கள் புது ஒரு உலகத்துக்குள்ளே போன மாதிரியே இருந்துச்சு இப்போ படம் பார்த்ததுக்கப்புறம். இந்த மாளவிகா மோகனோட ஃபுல் டேட்டோஸ் நான் எங்கள் ஸ்ரவன் அண்ணா அவங்க டீம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் மொத்தமே. அந்த டேட்டோஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா காலையில் நாங்கள் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவோம். 6 மணி இல்லை 3 மணிக்கு எந்திரிப்போம். 4 மணிக்கு ஸ்பாட்டுக்கு போவோம். 4 மணிலேருந்து விடியா காத்தால் 6 மணிக்கெலாம் வந்து டேட்டோ முடிச்சிடணும். ஏன்னா ஸ்பாட்டு வந்து 6 மணிக்கு ஷெடியூல்னா 8 மணிக்கு தான் வந்து மேக்கப்லாம் போட்டு ஷூட் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா 3 மணிக்கே ஏந்து போயிட்டு நான், ராஜகுரு, அப்புறம் வந்து செல்வா, அப்புறமா அஜித், அப்புறம் கோகுல் அண்ணா, இந்த மாதிரி நாங்கள் எங்கள் டீமில் டேட்டோ டீமில் மொத்தம் 5 பேர் இருக்காங்க. 5 பேருமே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஸ்ரவன் அண்ணான்னு முதற்கொண்டு என்னோட சீஃப் முதற்கொண்டு எல்லாருமே கஷ்டப்பட்டோம். காலையில் எழுந்து குளிர் ஃபுல்லாமே குளிரான ஏரியா அது. அந்த ஏரியாவில் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணி அது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ்னா. அவங்க மாளவிகா மோகன் மட்டுமே ஒரு நாள் வந்து 3 கெட்டப்பு ஒரே நாளில். ஒரு கெட்டப் பண்ணி முடிச்சு அடுத்த கெட்டப்பு அவங்க போயிட்டு ஸ்பாட்டில் நடிச்சுட்டு வந்துடுவாங்க. அடுத்த நிமிஷமே இன்னொரு கெட்டப்பு. அந்த மாதிரி மாற்றி அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. அது மாதிரி நிறைய விஷயம் நடந்துச்சு.